ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாடு சிஎம் தமிழக அரசியலில் புதிய புரட்சியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு 108 இடங்களில் வெற்றி பெற்றது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் ஆட்சியமைக்க பெரும்பான்மை உறுப்பினர்கள் இன்றி தவித்த தவேக மதச்சார்பின்மை ஆட்சியமைக்கப் போவதாக கூறி திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, IUML ஆகிய கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்தது. 5 MLA-க்களை கொண்ட காங்கிரஸ் முதலாக தவேகவிற்கு ஆதரவு கரம் நீட்டிய நிலையில் தலா 2 MLA-க்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடுத்தடுத்த நாட்களில் ஆதரவு கடிதம் கொடுத்தன. நீண்ட இழுபறிக்கு பிறகு விசிக மற்றும் IUML கட்சிகளும் தங்களின் ஆதரவு கடிதத்தை சனிக்கிழமை தவேகவுக்கு வழங்கின. வெற்றி வெற்றி வெற்றி. அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், காங்கிரஸ் தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும், என்னுடைய ஆசான் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். மக்களுடைய ஆதரவுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க தவேகவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் திமுக கூட்டணியில் தொடர்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஆதரவு கடிதம் கொடுத்திருப்பதாக விளக்கம் அளித்தார். தவேகவுக்கு ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த அரசியல் நெருக்கடியை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் 108 இடங்களில் வெற்றி பெற்றும் ஆட்சி அமைக்க முடியாமல் ஒரு சிக்கலில் தவேக திணறிக் கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இந்த ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதாவது 2 காரணங்கள். தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதும், குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது என்பதும் நாங்கள் விவாதத்தின் முடிவில் எடுக்கப்பட்ட நிலைப்பாடாகும். இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாட்டை ஒட்டி நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டையும் எடுப்போம் என்று ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன். அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் எங்கள் ஆதரவை நல்கியிருக்கிறோம். வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம். இன்றைய நிலை வரையில் நாங்கள் ஒரே விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்தியிருக்கிறோம். எங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்கிற நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. எங்களால் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிடக் கூடாது. இதன் அடிப்படையில் வெளியில் நின்று எங்கள் ஆதரவை நல்குவது ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது என்கிற அளவில் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம்.
நாங்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் அரசியல் நெருக்கடியான இந்த சூழலில் ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் எங்களுக்கான சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது எந்த வகையிலும் எங்கள் உறவை பாதிக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை. இந்த நிலைப்பாடு திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது, குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வராமல் தடுப்பது, அவ்வளவுதான். இதையடுத்து 120 எம்எல்ஏக்களின் அறுதி பெரும்பான்மையுடன் ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க புறப்பட்டார் தவேக தலைவர் விஜய். ஆனால் நேரம் ஒதுக்கப்படவில்லை என ஆளுநர் மாளிகையில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதால் நடுவழியில் திரும்பி வீட்டுக்கே வந்தார் விஜய். விஜயை சந்திக்க மறுத்த ஆளுநர் அர்லேக்கர் இரவு 7 மணிக்கு கேரளாவுக்கு செல்லவிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் ஆளுநருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து கேரள பயணத்தை தள்ளி வைத்த ஆளுநர் அர்லேக்கர் தவேக தலைவர் விஜயை சந்திக்க உடனடியாக நேரம் ஒதுக்கினார். ஏற்கனவே 3 முறை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரிய போதும் மெஜாரிட்டி இல்லை என்று திருப்பி அனுப்பிய ஆளுநர் இந்த முறை ஆதரவு தெரிவித்த கட்சியினருடன் சென்றிருந்த விஜயை அமர வைத்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக கலந்துரையாடினார். விஜயை தமிழகத்தின் 17வது முதலமைச்சராக பதவியேற்க அழைப்பு விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பு விழா நடக்க இருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் விஜயுடன் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, புசியன் ஆனந்த், அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 2 உள்ளிட்ட 9 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள். கட்சி ஆரம்பித்த 2 வருடங்களில் ஆட்சிக் கட்டிலை எட்டிப் பிடித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம். வீடுதோறும் ஓங்கி ஒலித்த தாய்மார்களின் ஆதரவு குரலால் தமிழ்நாட்டில் இனி விஜய் சர்க்கார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.